முதல்வரே உங்களுக்கு பாடம் கற்பிப்போம். மொத்த திமுக கூட்டணிக்கும் எதிராக வெளியான வீடியோ வைரல். தமிழகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்காலிக விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அதில் ஜாக்டோ அமைப்பின் நிர்வாகி ஒருவர் பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. தேர்தலுக்கு முன்னதாக திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோ ஜியோ புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து வருகிறது. இதற்காக அமைச்சர்கள் அடங்கிய குழுவை அமைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நிர்வாகி ஒருவர் பேசுகையில், இந்தியாவிலேயே இல்லாத முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமின்றி அடுத்த முறை திமுகவுக்கு பாடம் புகட்டுவோம் என்று பேசியுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருவதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இது பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணியினர் தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக ஏதும் பேசாமல் இருப்பதே அரசு ஊழியர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுடைய கோரிக்கை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் 8 மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள், நாங்களும் 4 அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலகத்திற்கு. அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள். ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தோம். ஆனால் கடைசியிலே என்ன, அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் அந்த எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த 4 அமைச்சர்கள் மீண்டும் எங்களை 8 மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த 4 முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை. அவர்களும் திரும்பிவிட்டார்கள். இத்தகைய மோசமான செயலை, ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிக்கின்ற செயலை, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் முதுகில் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத, 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட கொடுக்கல, சொல்லல, நிறைவேற்றல. நேத்தங்க முதலமைச்சர் அங்கு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாரு. நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம். எங்களை மீட் பண்ணி பேசி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆகவே எங்களை பேசுவதற்கு, எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை. அவருக்கு எங்களை உதாசீனப்படுத்துவதற்கு தான் அவர் உச்சகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும். இன்று தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.